அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, ஸ்தோத்திர பிரியா சூர்யா, கடிப்பிரியா கதா, கலக பிரியா நாரதா என்னும் பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாவையை ரதமோடு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அனுஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாய்கள் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்லும் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்கு சத்தியலோகம் சென்றேன். ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியும் அடைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை படிமூண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீச்சிருப்பால் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்த தாயே போற்றுதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன். மச்சா குரவா வராகா வாமடா நரசிம்மா பரசுராவா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்திற்கு கதா நாயகன் எனது பாட்டன் 12ஆம் மணி பணிந்து கையிலேங்கிற சென்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவார் மன்னர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருநீரட்டார் யார் கட்டார் சிவனி மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிணங்கு எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வனம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கனின் சாபத்திற்கெனக எனது சிரமமாகப்பட்டது 1008 சுக்களாக வெடித்து 1008 சுக்களாக வெடித்து உங்க 4 பேரையும் 400 வருஷம் ஆமையா சபிச்சா கூட என் மனசு ஆறாது. அவ்வளவு கோபம் எனக்கு. 2 பிளேட் சேர்த்து கொடுங்க. 2 பிளேட் சேர்த்து கொடுவா. நான் பாத்திரம் கம்மியா ஏமாப்பிள்ள வச்சிருக்கேன். இல்ல ஆமையா சமைக்கிறீங்களே. ஆமை கொஞ்சம் அவிச்சு தர்றாங்க. ஆமையா போற மாதிரி சபிச்சிருவேன். ஏன் அந்த சாபத்தின் கீழ் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் சிரம் வெடிச்சிரும்னு எந்த ஒரு மேடலையாச்சும் இந்த வசனத்தை முழுசா சொல்ல விட்டுருக்கியா? நீ மண்டை வெடிக்குதுனாவே அதுக்கு ஒரு தனி அடி. ஆமா. அப்படி என்ன உனக்கு எனக்கு என்ன சொத்து தகராறா இல்ல வாக்கிய வரப்பு பிரச்சனையா? சாமி அப்புறம் என்ன எங்க மண்டை வெட்டிக்கல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்? உங்களுக்காண்டி வாசிக்கல வேற எல்லாம் தூங்குறாங்கல்ல. சரி அவங்களாம் எந்திரிப்பா. இந்த கூட்டத்தை பார்த்தா உனக்கு தூங்குறான்னு சொல்லி வசனம் பேச தோணுது. நீங்க பாருங்க படுத்திருக்காளா படுத்திருக்கல. ஏப்பா மற்ற ஊர்லாம் மொத்தமே 4 பேர் தான் இருப்பாங்க. இப்ப 4 பேரும் படுத்திருக்காது. அது உனக்கு பொறுக்கலையா? அவங்களும் எந்திரிக்கட்டும். அது நீங்க மாமன் கூட போய் பழகினதுனால உங்களுக்கு இது புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே இருக்கட்டும். 26 இடத்துல படிவரம் என்றால் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நிலவழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர செம்முகம் வைந்துள்ளால் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர நிமைப்பதம் போற்றுவோம் என்று போற்றுவதற்குரிய ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். ஏன் பரம்பொருள் சிவன் நினைத்தாராம் என்னுடைய பிள்ளைதானே விநாயகன், எதற்காக என் பிள்ளையை வணங்கி நான் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற ஆணவம் திமிரு மண்டகணம் யாருக்கு? எம்பெருமான் சிவபெருமானுக்கு. அதனால விநாயகரை கும்பிடாம நம்ம ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்னு நினைச்சு திரிபுர அசுரர்களை எலிக்க சென்றார். உலகத்தை தேராக்கிட்டாரு, மேருமலையினை வில்லாக்கிட்டாரு, மகாவிஷ்ணு அம்பாக்கிட்டாரு. ஆனா யாரை கும்பிடல? பிள்ளை யாரை கும்பிடல. அப்படி விநாயகரை பணியாமல் சென்ற ஒரே காரணத்தினால்
தேருடைய அச்சாணி தெரித்து மண்ணிலே விழுந்தார். ஆக எம்பெருமான் சிவபெருமானுக்கே விநாயகரை வணங்காததனாலே அந்த ஒரு நிலைமை. நம்முடைய கழகம் சிறப்பான நிறைவேறும் என்னால் அண்ணல் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை தொடரலாம். நாராயணா. அத்திமுகத்தனே ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயகம் பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நான் தொழுதே கதியலனை நீ என்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே ஐந்து கரங்களே அபயங்களே அஞ்சு கரங்களே அபயங்களே கஜமுகன் வீடியில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே மத யானை முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவன். மத யானை முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவன். ஆனந்த பவனத்தில் அருள்கிறவள் ஆனந்த பவனத்தில் அருள்கிறவள் அசைகின்ற துதி கையில் வரம் இறைப்பவன் அசைகின்ற துதி கையில் வரம் இறைப்பவன். மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் அதனாலே அதையும் உண்ணாமல் வைத்த அந்த அஞ்சு கரங்களே அபயங்களே ராஜாதிராஜன் அவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதிராஜன் அவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவி கணநாயகா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா கரிமுக குருதேவன் திருவுளம் கனிந்தாள் கரிமுக குருதேவன் திருவுளம் கனிந்தாள் அறியாத சிறியேனை தினம் பாட வைத்த ஐந்து கரங்களே அபயங்களே ஐந்து கரங்களே எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை தொடர்ந்து விட்டாலும் கூட வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அப்படி தமிழ் மொழிக்கு என்றே ஒரு கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதொரு மேனியாகி கருணைக்கிற முகங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தனன் உலகமைய. கருங்குளத்தாய் ஈன்றெடுத்த தவ புதல்வன் தேனூர் கிராமத்தர்கள் வளர்ப்பு பிள்ளையாக எடுத்த ஜெய மாதவன். ஜெயம் என்றால் வெற்றி, பெருமாள் என்றால் மாதவன் என்றால் பெருமாள் என்றோ அவர்கள் தாய் தந்தை ஈன்றவுடன் தம் பிள்ளை வெற்றியோடு வரவா வேண்டும் என்று ஜெய மாதவன் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். ஆகையால் எனக்கு நாடக உலகில் நிறைய நண்பர்கள் உண்டு. முன்னாள் முத்தப்பா, வெள்ளச்சாமி, ராஜா, சொல்லிக்கொண்டே போகலாம், செங்குட்டுவன், சீனிவாசன், MK ரத்னப்பா, அண்ணன் மிருதங்க சக்கரவர்த்தி சந்திரன் மற்றும் விநாயகமூர்த்தி, தம்பி ரஞ்சித்தோட தந்தை முதல் கொண்டு எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாலும் கலை உலகத்தை விட்டு சில பேர் போயிருந்தாலும் என் உடல்நிலை சரியில்லை என்று என் மகன்
எங்கோ ஒரு தகவல் தெரிந்து, அப்பா எப்படி இருக்கிறீங்க, உடம்பெல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு ஒரு கேட்ட பெருமையில் நான் ஈன்ற பிள்ளை போல் அந்த இடத்தில் கண்ணீர் மல்க ஆதங்கப்பட்டேன். அதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஏனென்றால் மாதவன் 12 வயதில் அரங்கேற்றம் செய்த பிள்ளை, நம்ம ஊருக்கு வரையில் 18 வயசு. ஏன்னா நம்ம முத்தப்பா இழந்ததுக்கப்புறம் நம்ம நாடகத்தில் எதுலையாவது ஒரு நாடகத்தில் மாதவன் இல்லாமல் வள்ளி திருமண நாடகம் நடக்காது என்ற பெருமையோடு சொல்லிக்கொண்டு, வாழ்க உன் புகழ் உன் ஆயுள் உள்ளவரை, வளர்க உன் கலைத்திறன் இந்த வையகம் உள்ளவரை என்று கூறி, உனக்கும் தேனூரில் சில தந்தை தாய்கள் இருக்கிறார்கள், தங்கைகள் இருக்கிறார்கள், தம்பிகள் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு, இந்த அடைக்கலங்கத்தா ஐயனார் அருளோடும் நான் சுமக்கும் பெரிய கருப்பரின் துணையோடும் இந்த அன்பு அப்பாவின் சிறிய ஒரு பொன்னாடை. அருமை மகனுக்கு நான் வேண்டுகோள் வைப்பது ஒன்றுதான். எந்த மேடையில் சந்தித்தாலும் தம்பி எனக்காக பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பாடலை பாட வேண்டும். அத்தோடு இந்த மேடையில் இன்னும் ஒரு வேண்டுகோள், உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்றும் உறங்காது இந்த பாடலையும் பாட வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மகனே, இந்த 2 பாடல்களையும் பாட வேண்டும். இங்கே நாரதராக நடித்து கொண்டிருக்கும் தேனூரின் செல்லப்பிள்ளை அன்பு மகன் ஜெயமாதவன் அவர்களுக்கு விழா கமிட்டியார்கள் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டுக்கிறோம். பொன்னாடை நிமித்து சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அப்பாவுக்குரிய அத்தனை வாழ்த்துக்களுக்கும் வெறுமனே ஒரு நன்றின்ற ஒரு வார்த்தையில் சொன்னால் அது என்றுமே ஈடாகாது. கலைத்துறையில் உள்ளவரை, இந்த வாழ்நாள் உள்ளவரை தேனூர் கிராமத்திற்கு என்றும் நன்றியோடு இருப்பது மட்டும்தான் அதற்கு ஈடான ஒன்றாக இருக்கும். அப்படியான வாழ்த்துக்களை வழங்கி கௌரவித்த நம்ம நாடகத்துறைக்கு அப்பா சொன்ன மாதிரி முத்தப்பா முதல் மேடை தேனூர் இந்த தேனி பிள்ளையார் கோயில் மேடையில் ஏறும் பொழுதே அப்பா சொன்ன வார்த்தை, முத்தப்பா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் இடத்த நீ இந்த இடத்துல பூர்த்தி பண்ணியிருக்கப்பா. ஏன்னா அவர் ஒரு ஆலமரம் போல், ஆனால் ஒரு விழுதுகள் போல் அந்த இடத்த அவருடைய இடத்தை நிரப்ப முடியாது. ஆனால் அப்பா அந்த மேடையில் சொன்ன வார்த்தை, அவர் இறந்ததுக்கு பிறகு இந்த மேடையில் நீ வந்திருக்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் சொன்னார்கள். அன்றிலிருந்து இன்று வரை தேனூர் கிராமத்து மேடையாக இருக்கட்டும், தேனி பிள்ளையார் கோயில் மேடையாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கி கௌரவிக்கக்கூடிய தேனூரை சார்ந்த அத்தனை கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் என் சார்பாக, நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக பெரிய சாதனை ஒன்றி நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையிலே இந்த கதையை நடாத்து செல்வேன் என்பதை மனதாறு உறுத்தாய் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை சிரம் தாழ்ந்து நன்றிகளது. வணக்கம் வணக்கம். அருமையப்பா அழகப்பன் அப்பா அவருடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த ஒரு பாடலையும் பாடி, அதன் பிறகு உலகத்திலே சைவம் பெரிதா வைணவம் பெரிதா என்ற விவாதம் நிலவிய காலத்தை சைவ வைணவ அம்ச தோன்றலான ஹரிகர சுதனை ஐயப்பனை பணிந்து மேலும் கழகத்திற்கான நல்ல வழிதனை நாடலாம். நாராயணா. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. மலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளி கட்டி சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, ஐயப்பன்மார்கள் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவோம், சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமியே
கார்த்திகை மாதம் வாழை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேடி வந்து ஒருவனாகி பேட்டைக்குள் அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுகை ஏற்றம் ஏறும்போது ஹரிகர் மகனை துதித்து செல்வார் காட்டிடவே வந்திடுவார் ஐயன் மண்புழி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கலரும் முனை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலன் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலனாய் வருவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலனாய் வருவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிவிடுவார் சரங்குத்தியாரில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு பணிந்திடுவார் சபரிமலை இதனை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டு மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டி சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா ஹரிகர சோதனை மணிந்து கழகத்தை தொடர்ந்தாலும் கூட நன்றி கைதட்டி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எப்பொழுதுமே அப்பா இந்த ஒரு பாட்டு தான் பாட சொல்லுவாங்க அதனால இந்த நம்பி இந்த பாட்டோட வரி மட்டும் எடுத்துட்டு வந்தேன் ஆனால் அப்பா போகிற பக்கம் இன்னொரு பாட்டையும் கோர்த்துட்டு போயிட்டாப்புல அந்த பாடல் மேலே பாடினது கிடையாது அதில் இயன்ற வரை இந்த பாடலை பாடுறேன் குறை இருந்தால் மன்னிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தேனூர் தேமுதிக இதயக்கணி இளங்கோ அவர்கள் அருமை மகன் ஜெயமாதவன் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளி வழங்கி சிறப்பித்த அருமை ஐயா அவர்களுக்கு என் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆபத்து பாண்டவன் அநாத் ரட்சகன் என் பாட்டன் பரந்தாமனை மேலும் ஒரு முறை பணிந்துவிட்டு கழகத்தினை தொடரலாம். நாராயணா. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே.
ஆள்கின்றவன் குருவாயூர்தலினவள் தமிழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுரவை ஆள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உன்னார் குருள் கொடுத்த முயல்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ்காக தங்கை கொடுத்தார் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார் பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தார் பாண்டவர்க்கே உரிமையுள்ள தங்கை கொடுத்தார் ஆண்டவருக்கு உரிமையுள்ள தங்கை கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார் உன்னார் குருள் கொடுத்த முயல்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே மந்தாடும் கங்கை மணத்தோட்டங்களே எங்கள் மதுசூதரன் புகழ் பாருங்களே உள்ளா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாருங்களே இந்த பாடலை பாடியதற்காக அன்பு மகன் வளர்ப்பு மகன் ஜெயமாதன் அவர்களுக்கு என் சார்பாக 100 ரூபாய். அன்பளி வழங்கி கௌரவப்படுத்திய அப்பா அவர்களுக்கு என் சார்பாக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு காலதாமதம் காரியத்திற்கு எப்போ கள்ளிச்சேரி சிங்க வந்து 5 பாட்டுக்கு மேலே பாடுறதில்லை. ஏன்னா ரசிகர்கள் கொதி தெளிந்து விடுவார்கள். எப்படி என்ன என் காலை உள்ள வச்சு நீ எவ்வளோ நிற்ப அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அதுக்கான வேலை கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். சரி, அவர் கட்டி வச்ச கோட்டையில் ஒவ்வொரு செங்கலாக வேறு பிரியுது வேறு சொல்லிட்டாப்புல. அதனால் அவருடைய உள்ளத்தின்படி ஏதேனும் சத்தம் கேட்கிறதா கவனிப்போம். நாராயணா ஆலோலம் சோ ரொம்ப சுருக்கமாக இருக்கே, பரவாயில்ல. இந்த பெண்கள் சத்தம் வர்றதை பற்றி எனக்கு எந்த பஞ்சாயத்து இல்லை மாப்பிள்ள. ஆனால் இந்த கோமாளி என்றவர் ஒருத்தருக்கு 2 பேர் வந்திருக்காங்க. ஏன் 2 பேர் வாயிலையுமா எது என்ன இருக்குங்கிறிய? ஏன் உள்ள அவர் சாப்பிடல, கனிகள் கொண்டு வந்து கொய்து கொண்டு வந்தார்கள் இருவருமே. ஓ. இவர் அவர் கூட்ட, அவர் இவர் கூட்ட. அருமையான ஒரு நட்பு. சரி, அந்த 2 பேர்ல யாரும் ஒருத்தர் மனம் இறங்கி சத்தம் போட்டா எனக்கு குறைஞ்சா போயிருவாங்க. என்னங்க 3 பேரா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமா ஆமா, அவர் தன் வேலையை முடிச்சதுக்கப்புறம் வேடாச்சதுக்கு இன்னொருத்தர் மொத்தம் 3 பப்புன்னு உள்ள இருக்காங்க. 3 பப்பு. நான் உட்கார இடம்லாம் என்னை கொண்டு சாத்திட்டாங்க சவத்துல. சரி, அப்படிலாம் இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் சோப்பாட்ட நான் குறைஞ்சா போயிருவீங்க. கதையுடைய சாராம்சத்தின்படி நாரத ரிஷி அடுத்து சந்தி